வணக்கம். நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். இன்றைக்கு உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது ஒரு நம் நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி மேலே கொண்டு போய் வச்சிருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் நம்ம இதோடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு ஒரு நன்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அங்கே உள்ள உள்கட்டமைப்புகள் நல்லா இருக்கணும். அது ட்ரெயின் சர்வீசஸ், ரோட் சர்வீசஸ், எந்த விதமான அந்த உள்கட்டமைப்பு எந்த நாடுகளில் நல்லா இருக்கோ அது ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி, அங்கே அந்த கண்ட்ரியில் அப்படி இருக்குன்னுலாம் நம்ம பேசுவோம். நம்ம நாட்டில் இந்த உள்கட்டமைப்போடைய சிறப்பான வளர்ச்சி எப்போ ஏற்பட்டதுன்னா கோவிடுக்கு அப்புறமா யாரும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரல. உலகத்திலேருந்து எல்லோரும் அவங்கவுங்க கண்ட்ரியில் கஷ்டப்படுறதுனால உலகத்திலேருந்து மற்ற டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட பொழுது கவர்மெண்ட் ரொம்ப முனைப்பாக உள்கட்டமைப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி கடந்த 4 வருடங்களாக உள்கட்டமைப்பில் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ரோட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நம்ம இந்திய நாட்டையே பல்வேறு இடங்களில் இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் நிலை எந்தெந்த ஸ்டேட் வேணாலும் போய் பாருங்கள். அது எல்லா ஸ்டேட்லேயுமே நல்ல இடங்களும் இருக்கும். ஆனால் இந்த ஆல் வெதர் ப்ரூஃப் ரோட்ஸ் அண்ட் நேஷ்னல் ஹைவேஸ் காரிடார்ஸ், இப்போ மும்பை, இப்போ நமக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் காரிடார் ஒன்று போகுது. இந்த மாதிரி ஒரு வேரியஸ் காரிடார்ஸ்னு சொல்லும்பொழுது ஒரு பர்டிகுலர் சிட்டிலேருந்து ஒரு பெரிய சிட்டியை ஒரு தங்கு தடை இல்லாமல் பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ரோடு நல்லா இருக்குது அப்படின்னா என்ன பெரிய வளர்ச்சின்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கன்னியாகுமரியில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் காஷ்மீருக்கு போகணுன்னா அது எத்தனை ஸ்டேட்டை கடந்து அது அங்கே செல்லணுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட ரோட்ஸ் நல்லா இருக்கணும், ஆல் வெதர் ப்ரூஃப் ரோட்ஸு. ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேஸ், அந்த எக்ஸ்பிரஸ் காரிடார்ஸ்னு இப்போ அதுக்கு பேர் வச்சு அங்கங்கே எக்ஸ்பிரஸ் காரிடார்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம உலக நாடுகளுக்கு போட்டியாக நம் இந்திய நாடா என்று வியக்கத்தக்கக்கூடிய அளவில் அண்டர் கிரவுண்ட் சீ வாட்டர் கீழே ரோடு, இப்போ மும்பை ஒர்லி சீ வாட்டர் கீழே ஃபஸ்ட்டு டனல் உள்நாட்டு போக்குவரத்துக்கு அங்கே மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நதிகள் மூலமாக போக்குவரத்து செல்லும் ஐரோப்பிய நாடுகளில். ஏன்னா அங்கே ஒரே நதி 14 கண்ட்ரிஸ் போகும். அவங்க அப்படியே லாக்ஸ் மூலமாக க்ரூஸ் மூலமாகலாம் போகும் அங்கே உள்ள ஃப்ளைட்ஸ். இங்கே நம்ம கண்ட்ரியில் உள்நாட்டு வர்த்தகத்துக்காக சில இடங்களில் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ரெடி பண்ணி அட் தி சேம் டைம் உள்நாட்டு வர்த்தகத்துக்கு ஃப்ளைட் மூவ்மெண்ட்டுக்காகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ரோட் காரிடார் மட்டும் இல்லாமல் ஒரு இன்லண்ட் வாட்டர்வேஸ் அப்படிங்கிற மாதிரி அதை டெவலப் பண்ணியிருக்கிறது. அது வெறும் வாட்டர்வேஸுங்கிறது ஒரு பொருட்களை இந்த சைட்லேருந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நடுவில் எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சு டூரிஸ்ட்டையும் சேர்த்து கொண்டு வரும்போது அது 2 விதமான வருவாயை கொடுக்கும் என்பதற்காக அந்த மாதிரி இன்லண்ட் வாட்டர்வேஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான நம்பராக இன்டரிம் பட்ஜெட்லேயும் அவங்க கொடுத்தாங்க. அது என்ன நியூமராலஜின்னு தெரியாது. 11,11,111,111 ஒரு 5-6-1 போட்டால் வர மாதிரி உள்ள நம்பரை எடுத்திருக்காங்க. இது 3.4% ஜிடிபி. நம்ம இந்திய வருமானத்துக்கு 3.4% செய்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவில் அது ஒரு இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அது இதை தவிர 1.5 lakh crores, இதை நான் இன்னொரு தடவை திருப்ப சொல்கிறேன், 1.5 lakh crores அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. எல்லா மாநிலங்களும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயை தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஸ்டேட் ஹைவேஸை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட் ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ வேறு என்ன இதுக்கோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 1.5 lakh crores பட்ஜெட் அவுட்டில் இருக்கிறதுல நமக்கு தேவையானதை நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா மாநிலங்களும் இதை அவைல் பண்ணிக்கணும் என்பது தான் என்னுடைய கருத்து. இது எல்லாம் பட்ஜெட்டில் பாசிங் க்ளவுடாக இது போகிறதே தெரியாத போயிடும். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்து செஞ்சால் நம்ம ஸ்டேட்டும் நல்லா நம்ம முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஸ்டேட்டில் ரோடு ரொம்ப அங்கே பள்ளமாக இருக்குது இங்கே இதுவாருன்னு சொல்லாத நேஷ்னல் ஹைவேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து செய்கிற மாதிரி ஸ்டேட் ஹைவேஸை பாதுகாக்க வேண்டியது மாநிலங்களுடைய பொறுப்பு. அதுக்காக 1.5 lakhs crore வச்சுருக்காங்க. தமிழ்நாடும் இந்த திட்டத்தின் கீழே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வாங்கிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டே கட்டாத ஒருத்தங்க முதல் மட்டும் கொடுக்குறாங்கன்னா அசலுக்கு வாங்கி நம்ம கட்டி நம்மளோட சரி பண்ணிக்கலாம். அடுத்தது ஏற்கனவே 3 ஃபேஸ் பண்ணிட்டாங்க. 4வது ஃபேஸாக பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்ட்டு ஆல் வெதர் ப்ரூஃப் ரோடு, அதாவது மழை, இடி, வெயில் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள
25,000 ரூரல் ஹேபிடேஷன்ஸ் அது எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. நிறைய மெட்ரோஸ் வருது. இப்போ வந்து மெகா லீவர்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் லீவர் யூஸ் பண்ணக்கூடியதையும் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஜாப்பனீஸ் டெக்னாலஜியோட வேறு சில தொழில்நுட்பங்களையும் சேர்த்து கொண்டு வரும்போது நம் நாடு இப்போ ஏற்கனவே சில பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறி இருக்கோம். இதை பற்றி நம்ம விரிவாக வேறொரு எபிசோடில் பேசலாம். இந்த அளவு உள்கட்டமைப்பு வருடம் அதிகமாக அவங்க செய்யும் பொழுது இது நம்மளுடைய பொருளாதார மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஏதாவது அடிபடுமா என்பதையும் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த அளவில் இந்த உள்கட்டமைப்புடைய சிறப்பை சொல்லி எல்லாரும் நம்ம அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலோட நம்ம இந்திய பங்கு எவ்வளோ உள்ளது என்பதையும் தெரிந்து கொண்டதற்கு நன்றி. ஸோ நேரலே 2024 பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பிளான்ஸ் என்ன மாதிரியான ஒதுக்கீடுலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். Until this is bye bye from Ashika and Jay. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யூகம் கனெக்ட்.